வணக்கம் நண்பா. எல்லாருமே சுய இன்பம் செய்யாமல் நோஃபப் சேலஞ்சுக்குள்ளே வந்திருக்கீங்க. பல பேர் இன்னமும் தடுமாறிட்டு இருக்கீங்க. இந்த வீடியோவை தயவு செய்து கடைசி வரைக்கும் ஓட்டாமல் பாருங்கள். கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகிற ஒரு வீடியோ. டே 0, டே 30, டே 90, சரிங்களா? இந்த 3 நாட்களை பற்றி நான் இப்போ பேச போகிறேன். நீங்கள் சுய இன்பம் செய்யாமல் நோஃபப் சேலஞ்சுக்குள்ளே வந்ததுக்கப்புறமேலு உங்களுக்கு என்னெல்லாம் ஆகலாம், நீங்கள் சுய இன்பம் செஞ்சுட்டு இருக்கீங்க, அதாவது டே 0 இன்னும் நோஃபப் சேலஞ்சை நீங்கள் ஸ்டார்ட்டே பண்ணல அப்படின்னா உங்களுக்கு என்னென்னலாம் நடக்கும் அப்படிங்கிற விஷயத்த இப்போ நான் தெளிவாக சொல்ல போகிறேன். எல்லாருமே ஷார்ப்பாக லிசன் பண்ணுங்கள். டே 0ல் ஒரே ஒரு விஷயம், தி ஹிடன் ரியாலிட்டி. ஹிடன் ரியாலிட்டினா என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை, உங்களுடைய ஐஸ் இருக்குது பார்த்தீங்களா? நீங்கள் யாராவது கிட்ட பேசுகிறீங்க அப்படின்னா உங்களால் முழுமூச்சாக ஃபோக்கஸ்டாக பேசவே முடியாது. ஒரு ஐ கான்டாக்டை உங்களால் மெயின்டைனே பண்ண முடியாது. அண்ட் உங்களுடைய மைண்ட் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா திங்க் பண்ணிகிட்டே இருக்கும். அந்த ஒரு விஷயம் பேசுகிறீங்க ஒருத்தர்கிட்ட அப்படின்னா உங்களால் ஃபுல் ஃப்ளெஜ்டாக பேசவே முடியாது. அது ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா திங்க் பண்ணிகிட்டே இருக்கும். அடுத்து 3வது பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே சம்திங் ஒரு நெருக்கடி இருக்கும். ஆனால் அதை நீங்கள் வெளியே காமிச்சிக்க மாட்டீங்க. வெளியே இந்த சொசைட்டிக்காகவும் உங்கள் ஃப்ரெண்டுக்காகவும் உங்கள் நெய்பர்ஸ்க்காகவும் பார்த்து நீங்கள் சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருக்க மாதிரி நீங்கள் ஆக்ட் பண்ணுவீங்க உங்களே அறியாமல். ஆனால் உள்ளுக்குள்ளே ரொம்பவும் பார்த்தீங்கன்னா ஒரு நெருக்கடி, உங்கள் மனசில் எதுவுமே இல்லை, எந்த ஒரு சந்தோஷம் எதுவுமே இல்லாமல் ஏதோ ஒரு நெருக்கடியில் ஒரு துக்கமாக இருக்கிற மாதிரியே தான் இருக்கும். அண்ட் மற்றவங்ககிட்ட நீங்கள் பேசும்பொழுது நீங்களே பார்த்தீங்கன்னா செல்ஃபாக டீமோட்டிவ் ஆகிக்குவீங்க. அண்ட் உங்களுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது உங்களுக்கு சுத்தமாகவே இருக்கவே இருக்காது டே 0ல். அண்ட் ஆல்சோ உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன் பார்க்குற அடிக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, கண்டிப்பாக அதிகமாகிட்டே தான் இருக்கும் நீங்கள் நோஃபேப்குள்ளே வராமல் டே 0ல் இருந்தீங்கன்னா. அண்ட் ஓவர் திங்கிங், எப்போ பார்த்தாலும் ஓவர் திங்கிங், அதுவும் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா பொண்ணுங்களை பற்றி, கேர்ள்ஸை பற்றி, அந்த அவங்களுடைய அட்ராக்ஷனை பற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா திங்க் பண்ணிகிட்டே இருப்பீங்க. என்னை யாருமே கவனிக்க மாட்டேங்கிறாங்க, அவன் என்ன இப்படி இருக்கா, இவன் என்ன இப்படி இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு தேவையில்லாத திங்கிங், ஓவர் திங்க். அது எப்படின்னா உங்களை நீங்களே போட்டு ஒரு வழி பண்ணிக்க ஆரம்பிச்சுக்குவீங்க. அந்த ஒரு ஓவர் திங்கிங் மூலிமா நீங்கள் சுய இன்பம் செஞ்சுட்டு இருந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா. அடுத்து உங்களுடைய எனர்ஜி சுத்தமாகவே உங்கள்கிட்ட இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். நல்லா சாப்பிடுவீங்க, நல்லா தூங்குற மாதிரி தான் இருக்கும், ஆனால் எனர்ஜி உங்கள்கிட்ட இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு இடத்துல தனியாக உட்காந்து உங்களை பற்றி நீங்கள் யோசிக்கணும் அப்படின்னா உங்களால் அதை பண்ணவே முடியாது. ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்ருப்பீங்க. யூ கான்ட் ஏபிள் டு சிட் அலோன் குவைட்லி. அது பார்த்தீங்கன்னா ரொம்பவும் ஹார்டாக இருக்கும் உங்களுக்கு. அப்புறம் உங்களுடைய பிரெயின் இருக்குது பார்த்தீங்களா, அது பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஃபாக் படிஞ்ச மாதிரி ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாக இருக்கும். ரிலாக்ஸ்டாகவே உங்கள் மைண்டு இருக்கவே இருக்காது. ஆனால் நீங்கள் நோஃபேப்குள்ளே 30 நாளுக்கு அப்புறமேலு நீங்கள் என்னென்னலாம் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னா, யூ ஸ்டார்ட் நோட்டிஸிங் சைலன்ஸ். ஓகேவா? ஒரு அமைதியை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க டே 30ல். அதுக்கப்புறமேலு அந்த டொப்பமைன் லெவல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டொப்பமைன் லெவல் அதிகமாக உங்களுக்கு வேணும்னு சொல்கிறதுக்காக தான், உங்கள் மூளை கேட்குறதுக்காக தான் நீங்கள் சுய இன்பமும் ஆபாச படங்களும் பார்த்துட்டு இருந்தீங்க. ஆனால் இப்போது உங்கள் டொப்பமைன் லெவலும் பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸ் ஆகிரும். ரிலாக்ஸ் ஆகிட்டு லைஃப்பில் அடுத்து என்ன பண்ணலாம், எது பண்ணால் நம்ம அச்சீவ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு டொப்பமைன் அந்த லெவல் பார்த்திங்கன்னா ஸ்டேபிள் ஆகி உங்களை பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃப்யூச்சர் நோக்கி ஒர்க் பண்ண வைக்கும். அப்புறம் அந்த கோவம்னு ஒன்று இருக்குல்ல, மனுஷனோட ஒரு கொடிய நோய், அது பார்த்திங்கன்னா குறைய ஆரம்பிக்கும் டே 30ல். கொஞ்சமாக டே 0ல் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருந்திருக்கலாம். ஆனால் டே 30ல் கொஞ்சமாக உங்களுக்கு குறைஞ்சி அதுவும் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஸ்டேபிள் ஆகும். அதுக்கப்புறமேலு உங்களுடைய வாய்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும். ஸ்ட்ராங்குனா எப்படின்னா, முன்னாடி கொஞ்சம் ஒரு லோவாக பேசிகிட்டு இருந்திருப்பீங்க டே 0ல், ஒரு பதட்டமாக இருந்திருப்பீங்க எக்ஸட்ரா, சரியா? ஆனால் டே 30ல் யுவர் வாய்ஸ் பிகம் மோர் ஸ்ட்ராங்கர், ரொம்பவும் ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக ரொம்ப கண்ணியமாக இருக்கும். ஓகேவா? அண்ட் முக்கியமான விஷயம், உங்களுக்கு நல்ல ஒரு தூக்கம் கிடைக்குங்க.
நீங்கள் நினைக்கலாம், டே 0ல் நான் நல்லா தானே தூங்கிட்டு இருந்தேன், சுய இன்பம் செஞ்சுக்கிட்டு ஃபேப் பண்ணிக்கிட்டு ஆபாச படங்கள் பார்த்துட்டு நான் நைட் நல்லா தானே தூங்கிட்டு இருந்தேன் நீங்கள் நினைக்கலாம். ஆனால் டீப் ஸ்லீப் உங்களுக்கு வந்து கிடச்சிருக்காது. ஏதோ ஒரு நெருக்கடியான ஒரு உறக்கத்தை தான் நீங்கள் வந்து மேற்கொண்டிருப்பீங்க. ஆனால் இப்போது யூ ஃபீல் பெட்டர், யுவர் ஸ்லீப் பிகம்ஸ் டீப்பர். ரொம்ப ஒரு டீப் ஸ்லீப்பை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அனுபவிப்பீங்க. அண்ட் கான்ஃபிடென்ட் லெவல் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக சொல்கிறேன் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். கம்பேர் டு டே 0, டே 30ல் யுவர் கான்ஃபிடென்ட் லெவல் வில் இன்க்ரீஸ். ஷியோர் இட் வில் இன்க்ரீஸ். அதை நீங்கள் வந்து தாராளமாக ஃபீல் பண்ணுவீங்க. உங்களுடைய மோட்டிவேஷன் பவரும் பார்த்தீங்கன்னா, மோட்டிவேஷ்னல் அந்த ஒரு விஷயம் தான் நமக்கு வந்து வேணும் நம்ம வாழ்க்கையை வந்து ஒவ்வொரு நாள் நம்ம வந்து ஓட்டுறதுக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிருக்கிறத நீங்களே நோட்டீஸ் பண்ணுவீங்க. அடுத்து டே 90, கிட்டத்தட்ட 3 மாதம் நீங்கள் வந்து சுய இன்பம் செய்யாமல் நோஃபேப்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா, டே 90ல் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அர்ஜஸ்லாம் நிறைய நாட்களில் இருந்துட்டு தான் இருக்கும். நீங்கள் வந்து சுய இன்பம் செஞ்சுட்டு இருந்த காலமாகவும் இருக்கட்டும், சுய இன்பம் செய்யாமல் நோஃபேப் சேலஞ்சுக்குள்ளே வந்ததுக்கப்புறமும் இருக்கலாம். டே 20, 30, 40 இருக்கலாம். ஆனால் டே 90ல் உங்களால் அந்த அர்ஜஸை வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ண முடியும். உங்களுக்கு முன்னாடி ஒரு ஆபாசமான விஷயத்தை கொண்டு வந்து நிறுத்தினாலும் நீங்கள் அதை பார்த்தாலும் உங்களுடைய மனம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் யோசிக்கும், நம்ம இது ஏதோ பண்ணலாமா, இதை நம்ம அனுபவிக்கலாமா. ஆனால் உங்களால் வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பண்ண முடியும். இது வரைக்கும் ரொம்ப அன்கண்ட்ரோலில் இருந்திருப்பீங்க, அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் இருந்திருப்பீங்க. பட் இப்போது உங்களால் உங்களோட அர்ஜஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பண்ண முடியும். அண்ட் உங்களை நீங்களே வந்து நினச்சிக்கிட்டு பெருமைப்படுவீங்க. 90 நாள் நம்ம வந்து சுய இன்பம் செய்யலை, அப்போ நம்ம வந்து எதையோ நம்ம வந்து சாதிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆனந்தம் நீங்கள் வந்து காணுவீங்க டே 90ல். அதுக்கப்புறமேலு பீப்புள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா உங்களை வந்து நோட்டீஸ் பண்ணுவாங்க. இது வரைக்கும் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா கண்டுக்காமல், நீங்கள் இப்படிங்கிற ஒரு மனிதன் இருக்கிறான் அப்படிங்கிற அந்த ஒரு பார்வையே இல்லாமல், அந்த கான்சியஸே இல்லாமல் நிறைய பீப்புள் உங்களை வந்து கடந்து போயிருக்கலாம். ஆனால் டே 90ல், டே 90ல் உங்களை எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் பண்ணுவாங்க. உங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீரியஸான ஒரு மனிதன், லைஃபுக்காக உழைக்கிறான் அப்படிங்கிற அந்த ஒரு நல்ல ஒரு எண்ணமும் நல்ல ஒரு பார்வையும் மக்கள்கிட்ட இருந்து உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் டே 90ல். அதுக்கப்புறமேலு எமோஷ்னல் அந்த விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, எதுக்கு இருந்தாலுமே கோவப்படுறது, அழுகிறது, சோகமாகிறது, ஒரு அமைதியாக போய் ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு தனி வீட்டுக்குள்ளே தனியாக அடைஞ்சு கிடந்த மாதிரி இருந்து அந்த எமோஷனை வந்து கையாளாகாமல் கையால் தெரியாமல் ரொம்ப 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 சிரமப்பட்டிருப்பீங்க டே 0ல். ஆனால் டே 90ல் அது எல்லாமே உங்களுடைய கண்ட்ரோலுக்கு வந்துடுங்க. அது எல்லாமே ரொம்ப ரொம்ப பார்த்தீங்கன்னா ஸ்டேபிள் ஆயிரும். அண்ட் அந்த ஒரு பயம்னு ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, சரிங்களா, மனுஷனுக்கு வந்து அது வந்து இயல்பாகவே இருக்குது. அந்த காலத்துலேருந்து பயம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து குறைய ஆரம்பிச்சிடும். எதை பார்த்தாலும் உங்களுக்கு வந்து பயமாக இருந்திருக்கலாம் வாழ்க்கையில் டே 0ல் சுய இன்பம் செஞ்சுட்டு இருந்த காலத்தில், அந்த அடிக்ஷன் காலத்தில். ஆனால் டே 90ல் உங்களுக்கு அந்த பயம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே போயிருங்க. பயம் கண்டிப்பாக சாகிற வரைக்கும் இருக்கும். ஆனால் உங்களால் சென்ஸ் பண்ண முடியும், இந்த பயம் எதுக்கு, இந்த பயம் எதற்காக வருது, நம்ம வந்து எப்படி நம்ம இருந்து வெளியே வரலாம். ஒரு கம்பெனிக்கு போகிறீங்க, ப்ரெசன்டேஷன் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா ஆரம்பத்தில் நடுங்கி பயந்து இருந்திருப்பீங்க சுய இன்பம் செஞ்சுருந்த காலத்தில். ஆனால் இப்போது டே 90க்கு அப்புறமேலே நீங்கள் நின்று செஞ்சு பாருங்களே, பயம் கொஞ்சமாவது இருக்கும், ஓகேவா, அது வந்து இயல்பு. ஆனால் உங்களால் அந்த ப்ரெசன்டேஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியும். நிறைய பாராட்டுகளையும் உங்களால் வந்து வாங்க முடியும், ஓகேவா. நிறையா கஷ்டமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து இருந்திருக்கலாம் வாழ்க்கையில். ஆனால் இப்போது அது எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 சுலபமாக இருக்குங்க, ரொம்பவும் சுலபமாக இருக்கும். அண்ட் அதையெல்லாம் தாண்டி வண்டி ஓட்டும் பொழுது, சரியா, வண்டி ஓட்டும் பொழுது டே 0ல் சுய இன்பம் செஞ்சுருந்த காலத்தில் ஒரு ஸ்டேபிளாக ஒரு ஃபோக்கஸ்டாக நீங்கள் வந்து வண்டியை ஓட்டியிருக்க மாட்டீங்க. ஆனால் இப்போது ரொம்ப காமாக, ரொம்ப பீஸாக, ரொம்ப ஃபோக்கஸ்டாக நீங்கள் உங்களுடைய வண்டியை வந்து பார்த்தீங்கன்னா ஓட்ட ஆரம்பிச்சிருப்பீங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பெனிஃபிட்ஸ் எல்லாமே டே 30லேருந்து உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். டே 7, டே 10 அப்படிங்கிற காலகட்டத்தில் ஸ்டார்ட் ஆகும். அவங்க வந்து பேஸ்ட் அப்பான் உங்களுடைய பாடி, ஓகேவா, பாடி கண்டிஷனை பொறுத்து ஒவ்வொருத்தருக்கும் வேறுபடும். பட் இப்போ நான் சொன்ன விஷயங்கள் வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா நிச்சயமாக எல்லாத்துக்குமே டே 90ல் நடக்கும். இப்போ நான் சொன்ன விஷயத்த ஒரு நிமிஷம் ரீகால் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையை திரும்பவும் டே 90ல் நிப்பாட்டாமல் 91, 92 போக ஆரம்பிங்க. இன்னமும் எண்ணற்ற பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு காத்துட்ருக்கு. உங்கள் வாழ்க்கை சீக்கிரமாக மாறும். உன் வாழ்க்கை உன் கையில். நன்றி நண்பா.